இல்ல அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாரான்றது அதிகாரப்பூர்வமா தெரியல. ஆனா அவருடைய தொண்டர்கள் விருப்பப்படுகிறார் போல. அனைத்து தொண்டர்கள் விருப்பப்படுகிறார்கள். ஆகவேதான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்கின்றாரோ அந்தந்த பகுதிகளிலே தாவைக்கவனுடைய கொடிகளை அவர்கள் பரப்பதற்கு, அவர்கள் காட்டுவதற்கு தொண்டர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆகவே கூட்டணி என்பது தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய தலைவரிடத்திலே எடுத்து சொல்லி கூட்டணி உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதிமுக கூட்டணி தொண்டர்கள் விருப்பம் கட்சி தலைமையுடைய விருப்பம். இப்போ அப்படின்னாக்கா வந்து அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்து வர்றதுக்கான இதுதான். அதாவது இன்றைக்கு கரூர்ல நடந்த பெரிய கலவரத்தின் 41 பேர் இறந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு யாரும் பாதுகாப்பாகவும் அல்லது அவருக்கு ஆதரவாகவும் இல்லாத நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலரான இபிஎஸ் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஆதரவாக. அதே போல புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நானே கரூருக்கு உடனடியாக நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த கலவரத்தை குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். ஒரு கூட்டம் நடத்தியவர்கள் அவர்களே ஒரு கலவரத்தை உருவாக்க மாட்டார்கள். ஆகவே ஏதோ இந்த அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று யாரோ அதிலே உள்ளே சென்று ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கலாம். அப்படிதான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சிபிஐ விசாரணை என்பது உண்மையான குற்றவாளியை கொண்டு வருவதற்கான வழியாகும். நன்றி. குடியாத்தம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேல்முட்டுக்கூர் ஊராட்சியில் இன்றைக்கு கூட்டம் நடந்தது. இந்த கிராம சபா கூட்டத்தில முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிராம சபா கூட்டத்தில நானும் கலந்து கொண்டு இந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கின்றோம். முக்கியமான தீர்மானம் என்னவென்று சொன்னால், இதே பஞ்சாயத்திலே உள்ளி கூற்றோடு என்கின்ற பகுதியிலே உரக்கிடங்கு ஒன்று இருக்கின்றது. அதிலே குடியாத்தம் நகராட்சிக்கு சொந்தமான இடம். அந்த இடத்திலே குடியாத்தம் நகராட்சி என்பது ஒரு பெரிய நகராட்சி. அந்த நகராட்சியில் இருந்து அனைத்து வார்டுகளில் இருந்தும் வருகின்ற கழிவு நீர் ஒட்டுமொத்தமாக அதை கொண்டு வந்து இந்த மேல்முட்டுக்கூர் பகுதியிலே சுத்திகரிப்பு செய்வதாக குடியாத்தம் நகர்மன்ற கூட்டத்திலே அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு எவ்வளவு பணம் செலவாகிறது என்பதையும் அதன் நிதியை 38 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள். குடியாத்தத்திலிருந்து அந்த குடியாத்தத்தை சுத்தப்படுத்தி இந்த பகுதியை நாசமாக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இங்கேயும் மனிதர்கள் தான் என்பதை ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை? அந்த கழிவு நீரை இங்கு கொட்டுவதனாலும் அல்லது சுத்திகரிப்பு செய்வதனாலும் முதலிலே குடிநீர் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது. இதனால் பல தொற்றுகள், பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே அந்த உரக்கடங்கு செயல்படுகின்ற பொழுது பல பேர் அந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு பல பேர் இறந்திருக்கிறார்கள். மீண்டும் இது போல் ஒரு பிரச்சனை இந்த பகுதிக்கு வராமல் இருப்பதற்கு குடியாத்தம் நகராட்சி மக்கள் வசிக்காத பகுதியாக பார்த்து ஒதுக்குப்புறமாக
அவர்கள் இடம் தேர்வு செய்து அங்கே இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டினாலும் அல்லது அங்கே சுத்திகரிப்பு செய்தாலும் மக்களுக்கு பாதிப்பு வராது, குடிநீருக்கு பாதிப்பு வராது என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஆகவே குடியாத்தம் நகராட்சி என்பது மறுபரிசீலனை செய்து இந்த முடிவை மாற்ற வேண்டும் என்று இந்த மக்களுடைய சார்பாகவும் இந்த ஊராட்சியினுடைய சார்பாகவும் நான் இங்கே அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய நகரத்தை சுத்தப்படுத்தி இந்த ஊராட்சியை பாழ்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறு. ஆகவே அனைத்து மக்களும் தூய்மையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டும். அதற்கு மாற்று வழியை குடியாத்தம் நகராட்சி செய்து தர வேண்டும் என்று மேல்முட்டுக்கூர் ஊராட்சி மக்களின் சார்பாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இங்கே செய்வோம் என்று அவர்கள் பிடிவாதம் பிடித்தால் மேல்முட்டுக்கூர் மட்டுமல்ல, அந்த ஊரை சுற்றி இருக்கின்ற, குறிப்பாக கழிவுநீரை சுத்திகரிக்க வேண்டும் நினைக்கின்ற சுத்தி இருக்கின்ற ஊராட்சிகள் அனைத்து மக்களையும் நாங்கள் ஒன்று திரட்டி குடியாத்த நகராட்சி எதிராக நேரடியாக என்னுடைய தலைமையிலேயே நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே அவருடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.